முதல்வன் முதற்றே உலகு வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நவம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. ஒரு அழகான குளிரான நாள் தான் சொல்லணும். இந்த வீக்கெண்ட் செம்ம காற்றா இருந்துச்சு டொரண்டோவில். இன்றைக்கி இப்போது 3 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்குது. அண்ட் நாளைக்கு மேபி ஃப்ளரிஸ்குள்ளே பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபால்லேருந்து மெதுவாக வின்டரை நோக்கி நம்ம நடந்துகிட்ருக்கோம் தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? முதல்ல கோவிட் நம்பர்ஸ் ஆஸ் யூஷுவல், அதுதான் ஹைலைட் ஆஃப் த ஸ்டோரியாகவே இருக்குது. அந்த வகையில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டை பார்க்க போகிறோம். அடுத்தது இது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இது என்ன மாதிரி அப்ளை ஆகுது அப்படின்ட்டு ஜான் டோரி அவரோட ப்ரெஸ் மீட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே கோவிட் சம்மந்தப்பட்ட இதை தொடர்ச்சியான நிறைய நியூஸுகளையும் பார்க்க தான் போகிறோம். இதுக்கு அடுத்ததாக கஜானி வேலாயுதத்தோட ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட்டில் ஸ்கூல்லேருந்து யூனிவர்சிட்டிஸ் போகும்போது பிள்ளைங்களுக்கான ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸை அவங்க நேர்கொள்கிறாங்க அப்படின்றதை பற்றியுமே பார்க்க போகிறோம். அடுத்தது அஃப்கோர்ஸ் கரன்சி அப்டேட், இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாம் எப்படி இருக்குது, அண்ட் வெதர் ரிப்போர்ட், நியூஸ். இதுக்கு நடுவில் ஒரு அழகான கெனேடியன் ப்ரொடக்ஷனான ஒரு பாடலையுமே பார்க்க போகிறோம். ஸோ ஆன் தட் நோட் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி கோவிட் நம்பர்ஸ் என்ன சொல்லுது? ஆஸ் ஆஃப் டுடே 300,000 நம்ம பாஸ் பண்ணிட்டோம். கனடியன் ஃபுல் நம்பர்ஸ் கோவிட் நம்பர்ஸ்னு பார்க்க போனீங்கன்னா அந்த வகையில் ஒன்டாரியோவில் மட்டுமே இன்றைக்கி 1487 நியூ கேசஸ், கியூபெக்கில் 1218, ஆல்பர்ட்டாவில் 860, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 646, மேனிடோபாவில் 392, சஸ்காஷ்வானில் 181, நியூ பிரான்ச்விக் 8, நுனவெட்லியும் 8, and Nova Scotia 2. சில ப்ராவின்சஸ் லைக் மேனிடோபா, சஸ்காஷ்வான், நியூ பிரான்ச்விக், நுனவெட் அண்ட் நோவா ஸ்கோஷியாவில் இத்தனை நாள் அவ்வளோ கேசஸ் இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் இப்போது கடந்த ஒரு வாரமாக மனிடோபாலையுமே கேசஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த ஊர்லேயுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கிளியராக நம்ம செகண்ட் வேவில் இருக்கிறோன்றது தெரியுது. பட் என்ன பண்ணுறது, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒவ்வொரு ப்ராவின்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போது அஃப்கோர்ஸ் ஒன்டாரியோவில் ஒரு புது சிஸ்டம் ஆஃப் கோடிங் கொடுத்து ரெட் ஜோன், ஆம்பர் ஜோன், அப்படி ஆரஞ்ச் ஜோன் அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீக் டொரண்டோ மட்டும் இல்லாமல் ஹாமில்டன், யார்க் இவங்கெல்லாமே கூட ரெட் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கும். இந்த ரெட் ஜோனோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஜிம்ஸ், அதுக்கப்புறம் இன்டோர் டைனிங், இந்த மாதிரி இடங்கள்லான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி செய்யப்பட்டுள்ளது. இது அஃப்கோர்ஸ் ப்ராவின்ஸ் லெவலில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் அந்தந்த சிட்டிஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னும் டைட்டராக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் வீக்கே பீல் ரீஜன் ரொம்ப டைட்டான ஸ்கெட்யூலிங் கொடுத்துருந்தாங்க. இன்டோர் டைனிங்கை பார் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இன்டோர் மீட்டிங்குமே மேக்ஸிமம் 10 people, அவுட்டோர் 50, அந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் டொரண்டோலையுமே நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்
அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஆன் டாப் ஆஃப் ப்ராவின்சஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஜாஸ்தி பண்ணி இந்த ஹோப் தட் நம்மளோட நம்பர்ஸை குறைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒன்டாரியோவில் 1487 நம்ம சொன்னாலும் அதோட மோர் தென் ஹாஃப் நம்பர்ஸ் வந்து டொரண்டோலேருந்து தான். அப்படின்றப்போ ரொம்பவே உன்னிப்பாக அந்த நம்பர்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் இன்னொரு பெரிய பாசிபிலிட்டி அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கிற விஷயம் வந்து யூஸ் பண்ணப்படுகிற மாஸ்க்ஸ், ஃபேஸ் ஷீல்ட்ஸ் இதெல்லாமோட ப்ரொடக்ஷன்ஸ், அதோட தட்டுப்பாடுகள், இது மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரொம்பவே ரைட் ஃப்ரம் மார்ச்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு சமயம் ரொம்பவே தட்டுப்பாடு வந்து அப்போது ப்ரொடக்ஷன்ஸ் வேறு இடங்கள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போது ஆல்மோஸ்ட் 8-9 மந்த்ஸாக நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கிறதுனால லோக்கல் ப்ரொடக்ஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி இதை வச்சு நம்மளோட சுச்சுவேஷனை பெட்டர் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றியான ஒரு அப்டேட் இதோ பார்க்கலாம். As we work through the second wave of COVID-19, now more than ever, we have to make sure our healthcare heroes have the access to critical PPE they need to keep themselves and others safe. Early in the pandemic, we mobilized our manufacturing might to make the masks, gloves, face shields, hand sanitizer, and other supplies we need. And this happened in a matter of months, not years. The response has been incredible and inspiring. Ontario businesses have moved fast. They innovated, they adapted. And now it's time for the government to do the same. We need to be smarter about getting those critical supplies into the hands of the frontline healthcare heroes. During the pandemic, I pushed our system. I pushed the government to move at the speed of the private sector. And we need to make sure we're spending tax dollars wisely. When your family is shopping, you go to a place, let's say like Costco, and buy groceries in bulk so you can save money. Then there's the Canadian Tire example. Canadian Tire, they stock about 50,000 products and only have about 65 people in their procurement team. Compare that to the Ontario government. Now just remember, Canadian Tire, 65 procurement officers, purchasing agents. In Ontario, you ready for this one? We have 7,000, I'm going to repeat that, 7,000 entities involved in procurement. That's unacceptable. My friends, clearly we can and must do better. So today, I'm here to announce that we're establishing Supply Ontario. This is an all-new centralized procurement agency to help us leverage our buying power and save taxpayers money. Centralizing procurement, buying in bulk, just makes sense. My friends, when the pandemic started, it became very clear that the government's procurement system was struggling to keep up. And this is something we need to address. Whether we're ordering printer paper or PPE, we can get a better price with a bulk order, and we can coordinate our procurement more strategically. And the savings are absolutely huge. As the government of Ontario, we could save between $1 to $2 billion with a B, $1 to $2 billion a year to start. That's $1 or $2 billion more for critical services like healthcare and education. Supply Ontario will help us deliver the best value for the people of Ontario and ensure we have a steady and quality supply of our critical products like PPE. It will also make it easier for businesses of all sizes to work with the Government of Ontario. From the mom and pop shops to larger companies, we want to purchase and promote more Ontario-made products. In fact, I'm excited to announce today we have signed a contract with Primed to produce 50 million surgical masks a year over the next 5 years. Primed has chosen Ontario to set up a new major medical manufacturing facility in Cambridge. So congratulations, Cambridge.
This investment will create 50 new good-paying jobs. This is great news, and we're going to keep making Ontario a great place to do business. So I want to thank PrimeEd for making this important investment in Ontario. With 3M setting up a new facility in Brockville to make millions of N95 respirators and thousands of ventilators rolling off the line thanks to Linamar and O2 Medical Technologies. With these investments and with today's announcement, we are making sure that Ontario will never, ever be left at the mercy of other countries and leaders when it comes to critical supplies we need. We have moved mountains to build and secure our own critical health supplies for our frontline heroes. And as we face the worst of the second wave, these investments have never been more important. Minister Thompson, Minister Bethenfalvy, and Minister Fedeli will share more details in a moment, but I want to quickly share some important news for small businesses. You can now apply for PPE grant today, up to $1,000 to purchase masks, gloves, physical barriers, whatever you need to keep your workers and customers safe. We're also opening applications today for the $300 million rebate program to help small businesses with costs associated with property taxes and energy bills. This program will help those significantly impacted by modified stage 2 restrictions or control or lockdown measures. To make the application process easier for businesses, there's now a single portal to apply for all these grants. We're building a stronger, more resilient Ontario, a province starting down the road to recovery and the best place in the world for businesses to invest and grow and thrive. Thank you, and God bless the people of Ontario. ஸோ இந்த வகையில் நம்ம வந்து ப்ரொடக்ஷனையும் நம்ம நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த வகையில் வந்து நமக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிறது வந்து சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு தான் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே இதுக்கான ஒரு ஃபண்டிங் பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ சின்ன பிஸ்னஸஸ்னால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மணி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் இந்த ஒரு ஃபண்டிங்க்கு அப்ளை பண்ணி இதை வாங்கி வச்சு சேஃப்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்க பிஸ்னஸில் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான தகவல். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் கெனடியன் கவர்மெண்ட், ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு பேண்டமிக்கை வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். பட் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப லாங்காக போகிறது தான் இதில் உள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அந்த வகையில் இது வந்து இப்போ பேண்டமிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் பேண்டமிக் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப எக்ஸ்டெண்டடாக போகிறதுனால அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்மளோட ஃப்ரண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த சொல்லப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணாங்க பீப்புள். ஆனால் இப்போது ஆல்மோஸ்ட் 8-9 months போகிறதுனால ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இன்னும் மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்றது வந்து ஒரு நோன் ஃபேக்டாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் வின்டரே ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட். அந்த டைமில் நம்மளோட ஒரு பெரிய ரிலீஃப் வந்து குரூப் ஃபேமிலி கேதரிங்ஸாக இருக்கட்டும், செலிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ஹாலோவீனில் ஆரம்பித்து தீபாவளி, தேங்க்ஸ் கிவிங், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், த பிக்கெஸ்ட் செலிப்ரேஷன் ஆஃப் த இயர். ஸோ இதெல்லாம் கிட்ட வர வர இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே பெருசாயிட்டே போகுது. இதோட தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஷாப்பிங் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஃபேமிலி கேதரிங்ஸ், ஃபேமிலி டின்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, ஆஃபீஸ் பார்ட்டிஸ். இப்போ ஆனால் இந்த வருஷம் வந்து அதெல்லாமே எப்படி சொல்கிறது, தடுக்கப்படுகிறதுன்னு சொல்லலாமா இல்லை நம்மளே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லலாமான்னு தெரியல. பட் இந்த மாதிரியான விஷயங்களில் சுற்றி இந்த பேண்டமிக் இருக்கிறதுனால நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னுமே ஜாஸ்தி ஆகுது. அதில் ஒரு பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அஃப்கோர்ஸ் மால் ஷாப்பிங், கிஃப்ட் வாங்கணும்னு எதிர்பார்க்கும் போது இந்த சீசன் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நவம்பர்லேருந்து பிளாக் ஃப்ரைடேயில் ஆரம்பித்து பாக்ஸிங் டே வரைக்கும் ரொம்பவே ரஷ்டாக இருக்கும் மால்ஸ் எல்லாம். நம்ம எல்லாருமே பெட்டர் டீல்ஸை தேடி நிறையவே ஷாப்பிங் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த வகையில் இப்போ பேண்டமிக்கு நடுவில் இந்த மால்ஸ் எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருமே யோசிச்சுட்ருக்கிற ஒரு விஷயம்தான். அந்த வகையில்
இப்போதைக்கு இந்த ரெட் ஜோன் இருந்தாலுமே அந்த ரெட் ஜோனில் கூட மால்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ஃபேக்ட். ஆனால் டொரண்டோ மாதிரியான பெரிய சிட்டிஸில் வந்து ஜஸ்ட் லைக் தட் வெறும் ரெட் ஜோன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டுமே பத்தாதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அஃப்கோர்ஸ் இந்த வீக்கெண்ட் கூட டவுன் டவுனில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்குள்ளே வந்து ஒரு பெரிய பார்ட்டியை வந்து போலீஸ் போய் பிரேக் டவுன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. We took action last week which goes beyond what has been done. டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக தான் போகும். ஸோ இதை நம்ம மட்டும் இல்லை, திரு ஜான் டோரி அவர்களும் கூட ஏற்கனவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி அவங்களோட பார்வை என்னவா இருக்குது, இதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்றத அவரே சொல்கிறார் ஒரு ப்ரெஸ் மீட்டில். பார்க்கலாம். We took action last week which goes beyond what has been done in any other place in Ontario in order to help stop the spread of the virus, and we haven't ruled out further action. In fact, we spent considerable time on the weekend discussing what else should be done. To me, the status quo is not enough, and even our stronger series of measures should be made stronger still. The advice right now from our public health professionals to Toronto residents is very simple and continues to be very simple. Please stay home, except for essential travel like getting your groceries, going to the doctor, getting your exercise, or going to work if you can't work from home. Do not visit with family or friends that you do not live with, indoors or outdoors. Wear a mask, wash your hands, keep your distance. If you're sick or have symptoms, please isolate until you get better. But above all, please just stay home. The city is working with the province and regional public health units to actively explore what further public health measures may be needed to protect residents and businesses. Like many other jurisdictions across Canada and Europe, we are being confronted by this second wave. I know people are tired and they're frustrated by this pandemic, but I also know that together the vast majority of people are committed to doing everything possible to stop the virus and to break the second wave. Our goal throughout this emergency remains saving lives, protecting residents in our long-term care homes, keeping schools open and safe, and ensuring our healthcare system continues to have capacity to deal with all of our healthcare needs, COVID and all of the other healthcare needs at the same time. We do know that the public health measures necessary to stop the spread of COVID-19 are hurting hardworking businesses and the employees and owners of those businesses. They are completely innocent victims. That is why we've been advocating continuously to the governments, the other governments, to provide emergency support beyond what we've tried to do to be of help to restaurants and to other establishments. They have responded, the other governments, in several different ways, the federal government in particular most recently passing emergency legislation passed by the House of Commons on November 6th, 10 days ago. Today, I sent a letter to the leadership in the Senate of Canada urging the quick passage of that very piece of legislation, which is called C9, an act to amend the Income Tax Act, Canada Emergency Rent Subsidy, and Canada Emergency Wage Subsidy. And as I mentioned, that bill was not just passed, but it was passed unanimously by the House of Commons, the elected House of Commons, 10 days ago. The word emergency is found twice in the title of the bill for good reason. That bill is now before the Senate for consideration, and we cannot afford any further delay. The bill will help businesses here in Toronto and across the country weather the COVID storm, including programs to help with wage subsidies and assist with the payment of rent, an increased amount of assistance for payment of rent for those who are ordered closed by way of public health measures. I understand the role of the Senate, and I think that its deliberations can often be useful in the cause of good public policy. But if ever there was a time for sitting late at night, sitting all night, sitting on weekends to get this emergency bill passed, this is one of those times. I'm urging senators to pass this bill as is and as soon as possible without any further delay. It was done previously, just in March of this year, with a previous emergency bill designed to help people in this country to weather the storm of this pandemic, so it can be done again. It could be done in one day. This is a business emergency as well as a health emergency. And in my view,
it is desperate for these small businesses to get the help that's going to be coming from the federal government when this bill is passed. Every hour counts, and I believe the work of the Senate and the work they must do could be substantially speeded up. We've seen legislation pass through the Senate in a day when circumstances required that. This is one of those times. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ கோவிட் வந்து எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்பையுமே எஃபெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்க்க போனீங்கன்னா COVID-19 வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் கிராஜுவேஷன்ஸ் இல்லை, நியூ ஸ்கூல்ஸ் போகிறதுனாலுமே வர்ச்சுவல் கிளாஸஸ் தான் ஓடிட்டுருக்கு அண்ட் வர்ச்சுவல் இன்டேக் தான் ஓடிட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து எந்த ஹை ஸ்கூல் போகிறது நான் சூஸ் பண்ணலாமா அப்படின்றது கூட வர்ச்சுவல்ன்றப்போ இட்ஸ் நாட் த சேம். நம்ம அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் அந்த டீச்சர்ஸோட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இப்போ வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அவுட் பிரேக்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை டீச்சர்ஸ்க்கு வந்திருக்கலாம் COVID-19. அந்த வகையில் பார்க்க போகணுன்னா ஸ்கார்ப்ரோவில் கூட ஸ்கூல் லீஸ்டர் P.s.ச காலேஜ் இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 13 cases ஆஃப் COVID-19 அவுட் பிரேக் ஆகிருக்குது. ஆனால் அதையும் தாண்டி ஸ்கூல் வந்து இன்னுமே ரெகுலராக தான் போயிட்டுருக்குது. they didn't shut it down. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ஸ்கூலுக்குமே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்போதைக்கு உள்ள சிச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி இருந்தாலுமே என்ன மாதிரியான ரூல்ஸ் அப்படின்றத வந்து இன்டெப்த்தாக போய் பார்த்தா தான் கொஞ்சமாவது புரியுது. அண்ட் அட் மோஸ்ட் டைம்ஸ் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தரப்படுறதில்லை. ஏன்னா யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து ப்ரைவசின்றதுனால அதையுமே வந்து அவங்க சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி நமக்கு தெரிகிற இன்ஃபர்மேஷன் வந்து இத்தனை பேருக்கு வந்திருக்கு, ஸ்டாஃப் மெம்பர்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் யூஸ்வலி எந்த கிளாஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்வலாக பாஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஹை ஸ்கூல் முடித்து அதுவும் இந்த வருஷம் ஃபைனல் இயர் ஆஃப் ஹை ஸ்கூலாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆடட் ஸ்ட்ரெஸ் தான். பட் அது இல்லாமல் ஆன் அ ஜென்ரல் பேசிஸ் ஹை ஸ்கூல் முடித்து யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜோ ஒரு கெரியர் சூஸ் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா எல்லா சைட்லேருந்துமே இன்ஃபர்மேஷன் வரும். அவங்க ஒரு அளவுக்கு ரீசர்ச் பண்ணி எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்டட்னு நம்ம யோசிச்சு வச்சுருந்தாலும் பேரண்ட்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எது பெட்டர்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். பியர்ஸ் அதாவது கூட படிக்கிற பிள்ளைங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன், அது இல்லாமல் ஆன்டிஸ் அங்கிள்ஸ் எல்லாரோட இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கிட்டு, ஏன்னா இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆன ஒரு டிசிஷன் மேக்கிங் சிச்சுவேஷன். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்குமே ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட். ஸோ இந்த பீரியடில் அந்த பிள்ளைங்க எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் என்ன, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி கஜாயினி வேலாயுதம் நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. பார்க்கலாம். மீண்டும் எங்களோடு மனநல தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக கஜானி வேலாயுதம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கஜானி. வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மனநலம் சார்ந்த விடயங்களை பேசிக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று இன்னும் ஒரு விடயம், குறிப்பாக இந்த மாணவர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கல்லூரி படிப்பு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது, கல்லூரி படிப்பு நிறைவடைகின்ற பொழுது தொடர்ந்து
பல்கலைக்கழகம் செல்லுகின்ற பொழுது தங்களுடைய துறை, அதாவது எந்த துறையில் அவர்கள் பணியாற்றப் போகின்றார்களோ அந்த துறையை தெரிவு செய்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அது பெற்றோர்களுக்கும் இருக்கின்றன, குழந்தைகளை பொறுத்தவரையில் மாணவர்களை பொறுத்தவரையும் இருக்கின்றன. அந்த வகையில் அந்த சரியான துறையை தெரிவு செய்யும் போது பல மனக்குழப்பங்கள் வரும். பெற்றோர் ஒன்றை சொல்வார்கள், அவர்களுக்கு ஒன்று பிடிக்கும், அந்த பிடித்த விடயத்தை செய்ய முடியாத அவர்களுக்கான ஆவரேஜ் மார்க்ஸாக இருக்கலாம், ரிப்போர்ட் பிரச்சனையாக இருக்கலாம். ஆகவே இன்னும் ஒரு விடயத்தை, விரும்பாத ஒரு விடயத்தை தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுதும் ஒரு 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 எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை செய்கின்ற பொழுது சில பிரச்சனைகள் வருகின்றன. இது குறித்து உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஹை ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே grade 11 grade 12 ஆன பிறகு வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து grade 11 12 மார்க்ஸ் பார்க்கல. ஸோ இந்த டைம், அதாவது டிசம்பர் ஜனவரி டைமில் தான் யூனிவர்சிட்டி காலேஜ் அட்மிஷன்ஸ் கொடுக்குற டைம். ஸோ அந்த டைமில் தான் மார்க்ஸ் எல்லாம் பார்த்து அட்மிஷன் கொடுக்குறவ. ஸோ ஏர்லி அட்மிஷன் சொல்லி grade 11 மார்க்ஸை பார்த்துட்டு ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் அந்த டைமில் வந்து அட்மிஷன் கொடுக்குறவ. கொஞ்சம் லேட்டாக பார்க்கணும், மே அப்படி தான் கொடுக்குறவ. ஸோ இதில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், மார்க்ஸை பொருத்தி பார்க்குறதுனால சில பிள்ளைகளுக்கு வந்து ஆசைப்படுற யூனிவர்சிட்டி கிடைக்காம போகலாம். ஏதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் உங்களோட ப்ரையாரிட்டிஸ், உங்களோட ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் வந்து சப்மிஷன் கொடுப்பீங்க. ஸோ சில நேரம் வந்து மார்க்ஸ் காணாமல் போனால் அந்த அந்த ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்காம போகலாம். கிடைச்சாலும் வந்து ஒரு கன்சிடரேட் இதெல்லாம் கொடுப்பாங்க, கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிஷனல் அக்செப்டன்ஸில் வந்து இந்த ஒரு மார்க்ஸை நீங்கள் வந்து எடுத்தால்தான் நாங்கள் வந்து ஃபுல் அட்மிஷன் கொடுப்போம்ன்ற மாதிரி. ஸோ அந்த இதில் வந்து பிள்ளைய வந்து கடினமாக படித்து அந்த மார்க்ஸ் எடுக்க பார்ப்பினோம். ஸோ இதில் மற்ற சைடுண்டா சில பிள்ளைகளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் அவைக்கு எந்த துறையில் போகணும்னு. சில பேர் டாக்டர் படிக்கணும்னு சொல்லி விரும்பி அவை அந்த அதுக்கேற்ற துறையில் அதுக்கேற்ற ப்ரோக்ராமை தேர்ந்தெடுத்து போவினோம். சில பேர் இன்ஜினியரிங், அக்கவுண்டிங், இப்போ சைக்காலஜியில் சோஷியல் ஒர்க் அப்படியெல்லாம் அவைக்கு ஏற்கனவே தெரிஞ்சபடியால் அதை தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற அட்வைஸ், அதுக்கேற்ற மென்டர்ஸை பார்த்து போவினோம். சில பிள்ளைகளுக்கு வந்து இன்னமும் என்ன செய்யணுமென்ற ஒரு அபிப்பிராயமோ ஐடியா அவைக்கு இல்லை. ஸோ அவள் வந்து நிறைய வந்து அட்வைஸ் கேட்பினோம். அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவரோட பெற்றாராக இருக்கலாம், நிறைய கேட்பினோம். இல்லாட்டி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ அவள் வந்து ஒரு ஆர்ட்ஸ்குள்ளே போகணுமெண்டு, அதாவது ஒரு இப்போ பெயிண்டிங் நல்லா செய்கிற பிள்ளைக்கு வந்து அந்த ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ் சம்மந்தமாக போகணும். இல்லாட்டி ஃபில்ம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபில்ம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த சைடில் போகணுமென்று சொல்லி அவைக்கு விருப்பம் இருக்கும். பட் சில இடம் பேரண்ட்ஸ் வந்து ஒரு தடையாக இருப்பினும். தடையன்ற மீனிங் அவைக்கு வந்து பிள்ளைய வந்து ஒரு நல்ல துறையில் இருக்கணும். பேரண்ட்ஸ் எண்ணத்துலேயும் பிள்ளை இல்லை. இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளை வந்து ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கணுமென்றதுக்காக தான் அந்த ப்ரெஷர் கொடுக்குறவ. ஸோ இந்த கருத்து வேறுபாடுகளில் வந்து பிள்ளைகள் வந்து அதிகமாக யோசிச்சு சில நேரம் வந்து அந்த படிப்பு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதுக்கு போகுது. நிறைய நேரத்தில் காலேஜ் யூனிவர்சிட்டிக்கும் போகாமல் இருக்கணும், என்ற நான் விரும்புகிற தொழிலுக்கும் போக முடியாமல் இருக்குது. மற்றது அம்மா அப்பா சொல்கிற இதுவும் எனக்கு ஈடுபாடு இல்லை. ஸோ அது அந்த நேரத்தில் விட்டுடுவினேன். ஸோ பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைகளோடு இருந்து கலந்து பேசினா தான் அவைக்கு பிள்ளைகளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவைக்கு என்ன விரும்பினும்னு சொல்லி அதுக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கலாம். மற்றது கைடன்ஸ் கவுன்சிலர் மேலே ஹை ஸ்கூலில் இருக்கணும், கைடன்ஸ் கவுன்சிலர்ஸ் இருக்கணும், சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்கணும், அவைகளோட கலந்து பேசலாம். மார்க்ஸை பார்த்து சில நேரம் கைடன்ஸ் கவுன்சிலர் வந்து அதுக்கேற்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுக்கிறீங்க, என்ன துறையில் போகலாம். ஆனால் மார்க்ஸை வச்சும் நாங்கள் வந்து ஒரு கணக்கு எடுக்க இல்லாது. என்ன சில பிள்ளைகள் வந்து மார்க்ஸ் இல்லாட்டிலும் நல்ல நல்ல துறையில் இருக்கணும். ஸோ நாங்கள் அதை வச்சும் நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். பட் கைடன்ஸ் கவுன்சிலர் இருக்கணும் என்னதுக்குன்னா ஒரு கைட் பண்ணுறதுக்கு பிள்ளைகளை எந்த துறைக்குள்ளே போகலாம், என்னென்ன ஐடியாஸ் இருக்குன்னு பிள்ளைகளோட கலந்து பேசி அவைக்கு என்ன விருப்பங்களுக்கு அந்த விருப்பத்தை தேடி நாங்கள் என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது, என்னென்ன செய்யலாம். நைட் கோர்சஸ் இருக்கும், இப்படி ஃபோட்டோகிராஃபி விரும்புகிற பிள்ளைகள் வந்து இதை வந்து செய்யலாம்னு சொல்லி. மற்ற ஒரு விஷயம் என்ன நடக்குதுண்டா, ஹை ஸ்கூலுக்கு அட்மிட் பண்ண பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் இந்த ஆசைக்கு அவள் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே போயினோம். பட் ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமுக்குள்ளே போயினோம் இல்லை. ஸோ சில பேர் வந்து பிஸ்னஸை தேர்ந்தெடுத்து போயினோம், லைஃப் சயின்ஸ் தேர்ந்தெடுத்து போயினோம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ஹியூமனிட்டிஸ் கோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்றுக்குள்ளே போயினோம். அப்புறம் செகண்ட் இயரில் வந்து அந்த ஒரு டிசிஷன் பிறகு அவருக்கு ஒரு ஐடியா இருந்தால் தேர்ந்தெடுப்பினோம். சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா பிள்ளைகளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டிலும்
பேரண்ட்ஸோட விருப்பத்துக்காக பிள்ளைகள் போகிறபடியால் அந்த யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் அந்த ஒரு ஜேர்னியை வந்து இடையில் வந்து கட் பண்ணி போகுது. ஸோ பேரண்ட்ஸும் பிள்ளைகள் வந்து கட்டாயம் வந்து பேசி பிள்ளைகளோட விருப்பங்கள் என்ன, அது என்ன முறையில் அவைக்கு வந்து ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணலாமல் கட்டாயம் பார்க்க வேணும். இல்லாட்டி இந்த ப்ரெஷர் வந்து பிள்ளைகளுக்கு வந்து எங்ஸைட்டி டிப்ரெஷன் என்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் கட்டத்துக்கு சில நேரம் கொண்டு போகலாம். எங்ஸைட்டி என்றால் பதட்டம். ஸோ அந்த அம்மா அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும், அம்மா அப்பாவோட கனவை வந்து நாங்கள் வந்து உடைக்கக்கூடாது, நாங்கள் வந்து எப்படியாவது பாடுபட்டாவது நான் அம்மா அப்பாவோட ஒரு கனவை நிறைவேற்றணும் என்ற இதுலேயே அவள் வந்து படிக்க வழி கிடைக்கல அந்த எங்ஸைட்டி. ஸோ எங்ஸைட்டி வரைக்கில் வந்து படிப்பு குழம்பிடும். ஸோ அந்த படிப்பில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகும். என்னென்னா அந்த பதட்டம் இருக்கிறபடியால் இல்லாட்டி சோகமாக இருப்பினும் ஆழ்ந்த ஒரு சோகத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். என்னால் அம்மாவோட கனவை நிறைவேற்ற முடியாதோ என்ற ஒரு யோசனையில் வர நேரத்தில் வந்து அந்த பிள்ளைகளோட படிப்பு எல்லாம் குழம்பி போயிடும். என் பேரண்ட்ஸுக்கும் வந்து தெரியாமல் போயிடும். எந்த பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸோட சொல்கிறதுக்கு பயப்படுவேன், தயங்குவினம். ஸோ அந்த தயக்கத்தில் நிறைய நேரம் பேரண்ட்ஸுக்கு வந்து ஏன் என்ற பிள்ளைகளோட படிப்பு குழம்பி போகுது என்ற ஒரு ஐடியா இல்லாமல் போய் அவ வந்து வேறு மாதிரி நினைப்பினம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைக்கு வந்து படிப்பு வராதா, இல்லாட்டி இந்த பிள்ளை வந்து இப்படியா ஒரு நெகட்டிவ் தாட்லேயே போகும். ஆனால் உண்மையான ரீசனை வந்து கொஞ்சம் பிள்ளைகளோட கதைச்சா தான் அவைக்கு தெரியும், ஓகே இந்த பிள்ளைக்கு வந்து இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்டு. ஸோ நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தால் பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம் இருக்குது, என்ன இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்து அதுக்கேற்ற கைடன்ஸை வந்து பிள்ளைகளுக்கு பார்த்து செய்யலாம். நிறைய யங் ஆக்கள் இருக்கணும், வெவ்வேறு துறையில் வந்து ஆர்ட்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஹெல்த் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், வெவ்வேறு துறையில் இருக்கணும். அதுவும் எங்கள் தமிழ் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கணும். அவையோட கதைச்சு அவையோட பிள்ளைகளுக்கு வந்து என்ன மாதிரி சப்போர்ட், ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்னா அவைக்கு என்ன மாதிரி சப்போர்ட், என்னென்ன செய்தால் அந்த ஃபீல்டில் வந்து முன்னேறுவின்னு சொல்லி அதுக்கேற்ற ஒரு கைடன்ஸ் தேடி போகலாம். இல்லாட்டி லைஃப் சயின்ஸாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், அக்கௌண்டிங், எந்த ஒரு துறை இருந்தாலும் அதுக்குண்டு ஒரு மென்டர்ஸ் இருப்பினம். ஸோ அதை வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் அந்த பிள்ளைகள் வந்து அந்தந்த துறையில் வந்து முன்னேறுவினம். ஸோ அந்த இடப்பட்ட டைம், அதாவது ஹை ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜ், அந்த இடப்பட்ட டைம் சரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஸோ பிள்ளைகளோடு இருந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போயிடும், ஏன் அப்ளை பண்ண போயிடும், என்னென்ன தேவையில், அல்லாட்டி எந்த காலேஜுக்கு போயிடும், என்னத்துக்காக காலேஜுக்கு போயிடும், பிரிட்ஜ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து யூனிவர்சிட்டி தான் ஓன்லி ட்ராக் இல்லை, நிறைய பாதைகள் இருக்குது பிள்ளைகள் வந்து ஒரு துறைக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ அந்த பாதையில் என்னென்று தெரிஞ்சுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆதரவாக இருந்தால் அந்த அவையோட ஸ்ட்ரெஸ் ஓரளவுக்கு குறையும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சால் அவைக்கு அந்த டிப்ரெஷன், எங்ஸைட்டி போன்ற சிவியரான பிரச்சனை வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கட்டாயம் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்தால் பிள்ளைகளும் முன்னேறுவினம். நன்றி. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஸ்ட்ரெஸ் இப்படி பேசிகிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு நோட்டில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி பேசுவோம். நெகட்டிவான விஷயம் என்னென்னா இன்னுமுமே வந்து க்ரீன் கேஸஸ் அண்ட் எமர்ஜன் ஜாஸ்தியாக இருக்குது, கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எவ்ரிடே கண்டிப்பாக ஏதோ ஒரு நியூஸ் நம்ம காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்காக என்ன மாதிரியான பாசிட்டிவ் சேஞ்சஸ் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான பதில் கிடச்சிருக்கு. அதாவது கியூபெக்கில் ஆரம்பித்து கனடா முழுவதும் எல்லா ப்ராவின்சஸ்லேயுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எமர்ஜனை குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் பை 2035 கேஸ் கார்ஸே பேன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. அண்ட் கியூபெக் வந்து இதை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் 2035 அப்படின்றது இன்னும் 15 இயர்ஸ். அந்த 15 இயர்ஸ்க்குள்ளே எத்தனையோ ரீசர்ச் அண்ட் இந்த க்ரீன் கார்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸை வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் ஆக்கணும், ரீசர்ச் இன்னும் எவ்வளவோ ரீசர்ச் பண்ணணும். ரினியூவபிள் எனர்ஜியோட ஒரு ப்ராப்பரான சோர்ஸ் சரியாக கொண்டு வரப்படணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்னும் இந்த 15 இயர்ஸ்ன்றது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் சொல்லணும். ஆனால் ஒரு பெரிய அமௌண்ட்டை அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் $15 மில்லியன் அதில் இன்வெஸ்ட் பண்ணி இதை ரீசர்ச் பண்ணி இந்த 15 இயர்ஸ்க்குள்ளே ப்ராப்பராக
எல்லா கேஸ் கார்ஸையும் பேன் பண்ணி எலக்ட்ரிக் கார்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த climate சேஞ்சை பற்றி ரொம்பவே ஏர்ஜ் பண்ணுற பெரிய தலைவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான நோட்டாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். அந்த வகையில் இதெல்லாமே வந்து எக்கானமியோட ரொம்பவே இன்டர்பிளேடாக இருக்குது. அந்த வகையில் இந்த வருஷம் COVID-19னால் வந்திருக்கிற எக்கானமி டவுன்ஃபால்ஸுமே இந்த மாதிரியான climate சேஞ்ச் இந்த லாங் டேர்ம் கோல்ஸை வந்து பெருசாகவே பாதிக்கும். ஸோ அந்த வகையில் 2035க்குள்ளே எலக்ட்ரிக் கார்ஸை முன் கொண்டு வரணும் அண்ட் கேஸ் கார்ஸை பேன் பண்ணணும்னு சொன்னாலும் 2020 வந்து ஒரு பெரிய ப்ளோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்லாம். ஸோ இந்த ஒரு எக்கனாமிக்கல் சேஞ்ச் வந்து இந்த மாதிரியான லாங் டேர்ம் கோல்ஸை எப்படி பாதிக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்சை பார்ப்போம், எந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இருக்குன்னு. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 145.25 இலங்கை ரூபா, இந்தியா 56.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. அடுத்ததா இன்னைக்கு கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் ப்ரொடக்ஷன் as யூஷுவல் கெனடியன் ப்ரொடக்ஷனை பார்க்க போகிறோம். இதை பாடியிருக்கிறாங்க விதுஷாயினி பரமநாதன் அவர்கள். ரொம்ப ஃபேமஸ், நிறையவே ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இவங்களோட ஹவுஸ்லேருந்து. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பிரவீன் மணியோட இசையில் சும்மா சில்லுன்னு அப்படின்ற பாடலை பார்க்கலாம். To my melody, sing it with me. You know it to be true. In your heart it's me calling you. Won't you come through? Follow me, follow me, follow me. I will set you free. Loving me, hating me, loving me. You and me, it's meant to be. Feeling me, feeling me, feeling me. I'm your ecstasy. Don't let this be just a mere fantasy.
drums I play. Know I got you feeling my sway. Can't look away. You found your paradise. Recognize the flame in your eyes. No thinking twice. Follow me, follow me, follow me. I will set you free. Loving me, hating me, loving me. You and me, it's meant to be. Feeling me, feeling me, feeling me. I'm your ecstasy. Don't let this be just a mere fantasy. Feeling fire with me, lion, liar with me, saying, stay here with me, fading, fading to the night with me. So much chillin', chill away, set my feeling, feel me sway. So much chillin', chill away, set my feeling, feel me sway. Follow me, follow me, follow me. I will set you free. Loving me, hating me, loving me. You and me, it's meant to be. Feeling me, feeling me, feeling me. I'm your ecstasy. Don't let this be just a mere fantasy. Feeling fire with me, lion, liar with me, saying, stay here with me, fading, fading to the night with me. So much chillin', chill away, set my feeling, feel me sway. So much chillin', chill away, set my feeling. ஒரு ஃபன்னான பாடல் பார்த்தோம். கண்டிப்பாக வித்தியாசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்றைக்குமே கெனேடியன் ப்ரொடக்ஷன்னா அது ஒரு க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். ஸோ அடுத்தது அஃப்கோர்ஸ் கோவிடை பற்றி நிறையவே பேசிட்டோம். இருந்தாலும் சில சுவாரஸ்யமான நியூஸஸை படிக்கும் போது அது ஷேர் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எல்லாருமே கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, மொடர்னா கம்பெனி வந்து அடுத்த ஒரு வேக்சினை ஆல்மோஸ்ட் 95% எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகேன் பாசிட்டிவான நியூஸ். போன வீக் ஃபைசர் அந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் 90% அவங்களோட வேக்சின் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது சொன்னது ஒரு சந்தோஷம்னா இப்போ ரெட்டிப்பு சந்தோஷமாயிட்டுருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த மொடர்னாவோட இந்த வேக்சின் வந்து ஸ்டோரேஜுமே ரொம்ப ஈஸி. அதாவது ஒன்ஸ் ஃப்ரோசன் வேக்சின் தான், அதை டாப் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஃபியூ டேஸ் வரைக்கும் அது ஆக்டிவாகவே வெளியில் ரெகுலர் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும்போது அஃப்கோர்ஸ் ஒரு பாசிட்டிவ் நோட் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. எவ்வளோ நெகட்டிவ்ஸ் நடந்துகிட்ருக்கும் போது இதே மாதிரி இன்னொரு நியூஸ் நெகட்டிவ்னு சொல்லலாம், பட் அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் நோட்டேஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். பிசியில் ஒரு 37-year-old மதர் வந்து லாஸ்ட் ட்ரை செமஸ்டரில் அஃப்கோர்ஸ் கோவிட் பாசிட்டிவாக ஆகி அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் நாட்கள் ஆயிருக்கு. பிகாஸ் அஃப்கோர்ஸ் நாசியா இந்த மாதிரியான ரெகுலர் சிம்டம்ஸ் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது COVID-19 பாசிட்டிவ் அப்படின்ற நியூஸ் கேட்டு அண்ட் அதில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ்னால அவங்க அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அண்ட் அப்பயுமே என்ன சொல்கிறது, டாக்டர்ஸ் வந்து செகண்ட் காட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள கோமா இன்டியூஸ் பண்ணி அந்த குழந்தைய வந்து சேஃபாக சிசேரியன் பண்ணி எடுத்திருக்காங்க. தோ மதர் வந்து கோமாவில் இருந்தாலும் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறாங்க, they'll be fine அப்படின்னுட்டு. ஸோ அந்த வகையில் எத்தனையோ நெகட்டிவான நியூஸஸ் வந்தாலும் அதுலேயும் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பாசிட்டிவ்ஸை பார்த்து தான் நம்ம இந்த ஒரு டிஃபிகல்ட்டான பீரியடை கடந்து போகணும் அப்படின்றது டெய்லி நமக்கு நம்மளே ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ அது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பாசிட்டிவ்/நெகட்டிவ் நியூஸஸ்னு சொல்லலாம். இது இல்லாமல் இன்னும் எவ்வளவோ நடந்துகிட்ருக்கு கனடாவில். ஸோ அதை கேட்குறதுக்கு குட் ஈவினிங் கனடாவோட நியூஸ் செக்ஷன்ஸ்க்கு போகலாம் வாங்க.
வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் ஒளிபரப்பு.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றின் மொத்த எண்ணிக்கை இன்று 3 லட்சத்தை தாண்டியுள்ளது. இன்று மாகாணங்களினதும் பிராந்தியங்களினதும் தொற்றாளர்கள் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்ட நிலையில் மொத்த தொற்றுகளின் எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டியிருக்கிறது. கனடாவில் 2 லட்சம் தொற்றுகள் பதிவாகி ஒரு மாதத்தின் பின்னர் 3 லட்சம் என்ற இன்றைய எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. இதேவேளை இன்றுடன் மொத்த இறப்புகளின் எண்ணிக்கையும் 11,000-ஐ தாண்டியுள்ளது. இன்றுடன் கனடாவில் 3,02,192 நோய் தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இறந்தவர்களின் எண்ணிக்கை 11,027 அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் அதிகளவில் தொற்றுகள் அறிவிக்கப்படும் ஒன்டாரியோவிலும் கியூபெக்கிலும் இன்று மீண்டும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இன்று மீண்டும் ஒன்டாரியோவிலும் கியூபெக்கிலும் தலா 1000க்கும் அதிகமான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இதேவேளை நுணவூட்டிலும் தொற்றின் தொகை அதிகரித்து வரும் நிலையில் பிராந்திய அளவிலான 2 வார முடக்கத்தை இன்று அந்த பிராந்தியத்தின் முதல்வர் அறிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோவில் 1487, கியூபெக்கில் 1218, அல்பர்டாவில் 860, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 646, மனிடோபாவில் 392, சஸ்கெச்வானில் 181, நியூ பிரன்ஸ்விக்கில் 8, நுணவூட்டில் 8, நோவஸ்கோஷியாவில் 2 என இன்று தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கியூபெக்கில் 25, அல்பர்டாவில் 20, ஒன்டாரியோவில் 10, மனிடோபாவில் 10, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 9 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கோவிட் தடுப்பூசி விநியோகத்துக்கு உதவ கனேடிய ராணுவம் தயாராகின்றது. நாடு முழுவதும் கோவிட் தடுப்பூசிகளை விநியோகிப்பதில் பங்கு வகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கனேடிய ராணுவம் இன்று தெரிவித்திருக்கிறது. இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு குழு கூட்டத்தின் போது கனேடிய ஆயுதப்படைகளின் மூலோபாய கூட்டு பணியாளர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். சாத்தியமான தடுப்பூசிகள் குறித்து அறிவித்தல்கள் தொடர்ந்தும் வெளியாகி வரும் நிலையில் கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து இந்த விநியோகத்துக்கு உதவ தயாராகுவதாக கனேடிய ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன், உப ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலா ஹாரிஸ் ஆகியோரை கனடாவுக்கு வரவேற்பதற்கு கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று ஒருமனதாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளார்கள். கோவிட் தொற்று இரு நாடுகளிலும் கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடன் பைடன், ஹாரிஸ் ஆகியோரை கனடாவுக்கு அழைக்க வேண்டும் என புதிய ஜனநாயக கட்சி இன்று நாடாளுமன்றத்தை கோரிக்கை விடுத்தது. இந்த கோரிக்கையை அனைத்து அரசியல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளார்கள். அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதிகள் பதவியேற்றவுடன் முதல் அல்லது 2வது நாடாக கனடாவுக்கு விஜயம் மேற்கொள்வது பாரம்பரியமான வழக்கமாகும். ஆனாலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது பதவிக்காலத்தில் உத்தியோகபூர்வ விஜயம் எதனையும் கனடாவுக்கு மேற்கொள்ளவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இனப்படுகொலை விடயத்தில் சீனாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்த ஐக்கிய நாடுகள் சபைக்கான கனடாவின் தூதுவரின் கருத்தை சீனா கடுமையாக மறுத்துள்ளது. சீனாவின் முஸ்லீம் உய்குர் சிறுபான்மையருக்கு எதிராக இனப்படுகொலைக்கான ஆதாரங்களை விசாரிக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கான கனடாவின் தூதர் பொப்ரே வலியுறுத்தியிருந்தார். ஜின்பியாங் மாகாணத்தில் உய்குர்களை சீனா துன்புறுத்தியது ஒரு இனப்படுகொலையா என்பதை விசாரிக்க ஐக்கிய நாடுகள் சபையை கேட்டுக்கொண்டதாக பொப்ரே கூறியிருந்தார். சின்ஜியாங் மாகாணத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை அவதானமாக நோக்குவதில் இருந்து பின்வாங்க முடியாது எனவும் பொப்ரே தெரிவித்துள்ளார். பொப்ரேயின் இந்த கூற்றை அபத்தமானது என சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட வானிலை ஃபால் சீசன்லேருந்து மெதுவாக விண்டரை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். இன்னும் டொராண்டோவில் ஸ்னோவை இன்னும் பார்க்கல, பட் இந்த வீக் ஃப்ளரீஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் ரிப்போர்ட் டொராண்டோ அண்ட் மற்ற சிட்டிஸ்லன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில்
நவம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். இந்த வீக்கெண்ட் நிறைய பேர் ரொம்ப அழகாக தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க. ஸோ இப்போ கிறிஸ்மஸை நோக்கி மூவ் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே ஹோப்ஃபுல்லாக இருக்கிறோம். இந்த கோவிட் பேண்டமிக் ஓரளவுக்கு இந்த வேவ் வந்து ஃப்ளாட்டன் ஆகி நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இந்த சீசனை என்ஜாய் பண்ணணுன்ட்டு அந்த ஹோப்போட இந்த வீக்கை மெதுவாக நகர்த்தி போகலாம். ஸோ நாளைக்கு மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.